டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருநங்கைகள், திருநம்பிகள்னு நம்ம சில பேரை பார்ப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. அவர்கள் பிறப்பால் அவங்களுக்கு சரீரத்தில் சில குறைபாடுகள் இருக்கும். அதற்கேற்ற மாதிரி அவர்கள் மாறிக்கொள்ளுகிறார்கள். இது பிறப்பில் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வெளிநாடுகளில் 18 வயசான பிறகு அவங்க எப்படி இருக்கணும், அவங்க ஜெண்டர் என்னான்னு அவங்களே செலக்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பெண்ணாக பிறந்த ஒரு குழந்தை வளரும்பொழுது எனக்கு பொம்பளையாக இருக்க பிடிக்கலை, நான் ஆம்பளை ஆகணும் அப்படின்னா அந்த டெஸ்டோஸ்டிரான் ஆணுக்கான ஹார்மோனை உடம்புல ஏற்றி என்ன வேணுமோ ஆப்ரேஷன் பண்ணி ஆணாக மாறிக்கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு ஆண் குழந்தை பெண் பிள்ளையாக மாறிக்கொள்ளலாம். பிறப்பால் ஒரு மிஸ்டேக் ஆகி அப்படி பிறக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆண்டவர் படைப்புக்கு மீறி நானாக அப்படி மாறிக்கொள்ளுவேன்ன்றது அது ஆண்டவருக்கு விரோதமான பாவம்னு உங்களுக்கு தோணலை? ஆண்டவர் ரொம்ப ப்ரெஷியஸாக படைச்சிருக்கிறார்.